கடகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். இந்த கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தனிமையில் அழுத இரவுகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இத்தனை நாட்களும் இருக்கிறது. 12ஆம் வீடான விரய மற்றும் மறைவு ஸ்தானம் சனியின் பார்வையால் பாதிக்கப்படும் பொழுது பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு நடுவே நீங்களே இருந்தாலும் உங்களை ஒரு தனி மரமாக உணர வைக்கும் சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், துரோகங்கள், பண இழப்புகள் என எல்லாவற்றையும் இதயத்தின் அடியாழத்தில் போட்டு புதைத்துவிட்டு வெளி உலகிற்கு எதுவும் தெரியாதது போல ஒரு போலி புன்னகையோடு நீங்கள் வலம் வந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்து கொண்ட சில விஷயங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் வெளியில் சொன்னால் நம்முடைய மானம் என்னாவது, நம்முடைய குடும்பத்தின் பேச்சு எப்படி போவது என்று மனதிற்குள் சில விஷயங்களை பூட்டி வைத்து கொண்டு எதையுமே நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தானுங்க இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் யாருமில்லாத நள்ளிரவு நேரங்களில் படுக்கையறையில் தலையணையை நனைத்த உங்களின் கண்ணீர் துளிகள் ஏராளமாக உண்டு. அந்த தனிமை போராட்டங்கள் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டிருக்கும். நீங்கள் சொல்வதற்கு நம்பிக்கையான நபர்கள் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு உங்களுடைய தலவாணியில் நீங்கள் கண்ணீரை நனைத்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதே போல உங்களுடைய கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் சுமந்த சுமைகளும் சுமந்த வாழ்க்கைகளும் உங்களின் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய லக்னமும் ராசியும் பாம்பத்துவம் அடைந்த காலத்தில் வெளி உலகிற்கு நீங்கள் ஒரு ராஜாவை போல எந்த கவலையும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டசாலியை போல வலம் வந்து கொண்டு தான் இருப்பீர்கள். கடகம் எப்போதுமே கம்பீரமானது என்ற இலக்கணத்திற்கு ஏற்ப உங்களுக்குள் 1000 கவலைகளும் கடன் சுமைகளும் துரோக வடுக்களும் இன்னும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் ஒரு புன்னகையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்கள் கஷ்டங்களை யாரிடமாவது சொன்னால் அவர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் என்ற வைராக்கியத்தோடு அத்தனை துன்பங்களையும் தனி ஒரு மனிதனாக சுமந்த உங்களின் வாழ்க்கை பெரும் ஒரு காவியத்திற்கு நிகரானது என்பதை உங்க வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைக்கும். நம்ம அனைவருமே நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க மீது பாசமா இருக்கிறோமோ அதே அளவு பாசத்தை மற்றவங்க நம்ம மீது காட்ட மாட்டாங்க என்கிற ஒரு உண்மையை இந்த ஒரு நாளில் தாங்க உங்களுக்குள்ள புரிய வைக்கும். அந்த அளவுக்கு சில செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, நான் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு ஆழமான வேதனை தாங்க உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க நல்லதும் பண்ணி கொடுத்திருப்பீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை முன்னேற்றியும் கொடுத்திருப்பீங்க. அதுக்கு முதல் படிக்கட்டாக இருந்தது நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்களை யாருமே மதிக்காமல் போயிருப்பார்கள். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் போதும் அதை சொல்லி காட்டுவதற்கு ஊரே உங்களுக்கு எதிராக திரும்பும். இந்த ஒரு நிலைமைகளை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் யாருக்காக செய்த உதவிகளும் தியாகங்களும் அக்கறையும் இவையெல்லாம் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போனதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மிச்சம். இதனால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட துயரங்கள் சாதாரணம் கிடையாது. வெளியில் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள என் உண்மை யாருக்கும் தெரியல என்ற ஒரு வழி எப்போதுமே உங்க மனதுக்குள்ள இருக்கத்தான் இத்தனை நாட்களும் செய்யும். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். நீங்கள் உதவியவர்கள், நீங்கள் நம்பியவர்கள், அவர்கள்தான் ஒரு கட்டத்தில் உங்களை வாழ்க்கையில இருந்து தள்ளிவிட்டு சென்ற நாட்களும் இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க எது செய்தாலுமே நல்லவனாக இருந்ததற்குத்தான் இந்த நிலைமையா என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் உங்களை போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத கஷ்டத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் தேவையில்லாத கேள்விகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. நான் கூறுவது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களும் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களின் குடும்ப கௌரவமானது உயர ஆரம்பிக்கும். மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களின் குடும்ப பாரம்பரியத்தின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. உங்களை கேலி செய்தவர்களும் உங்களின் குடும்பத்தை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவருமே வியக்கும்படி உங்களின் அந்தஸ்து இந்த ஒரு நேரத்தில் உயரும். உங்களுடைய அந்தஸ்தினால் சில முக்கியமான நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளின் வெற்றி, உங்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக காரியங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் ஆகியவற்றால் உங்களின் குடும்ப கௌரவம் சிம்மாசனம் ஏறி எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களின் நல்ல பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை மீண்டும் நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப கொண்டு வந்து வாழ்க்கைக்குள்ள தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல விதமான சில காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகுது. அந்த நல்ல காரியங்களும் நீங்கள் நீண்ட நாட்கள் எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்தினால் சமூகத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் தனி கௌரவமும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த கடகம் ராசி நேயர்களை 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுக்க போவதால் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக இப்பொழுது திறக்கப்படும். அந்த அதிர்ஷ்ட கதவுகளினால் போதுமான அளவுக்கு நல்லதும் போதுமான அளவுக்கு சில விஷயங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி எல்லாமே நல்லதாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் என அனைவருமே தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறி இன்னும் நல்ல சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டுமோ அது நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து போதுமான அளவுக்கு உதவிகளை செய்து கொடுக்கும். உங்களின் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக உருமாறும். எதிர்பாராத பணவரவு, நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த நியாயமான சொத்துக்கள் கைக்கு வருவது என அதிர்ஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து நிழல் போல பின்தொடரும். உங்களுடைய வாழ்வில் 2 அத்தியாயம் முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொற்கால சகாப்தம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் மறக்காமல் தினசரி ஓம் சந்திராய நமக என்னும் மந்திரத்தை தினமும் காலை வேளையில் 108 முறைகள் உச்சரித்து பாருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் பெரும் செல்வங்களும் உங்களின் இல்லம் தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்க செய்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகி குடும்பத்துல ஒரு சுப செய்தி உங்களுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைக்கும். நம்ம அனைவருமே நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க மீது பாசமா இருக்கிறோமோ அதே அளவு பாசத்தை மற்றவங்க நம்ம மீது காட்ட மாட்டாங்க என்கிற ஒரு உண்மையை இந்த ஒரு நாளில் தாங்க உங்களுக்குள்ள புரிய வைக்கும். அந்த அளவுக்கு சில செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, நான் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு ஆழமான வேதனை தாங்க உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க நல்லதும் பண்ணி கொடுத்திருப்பீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை முன்னேற்றியும் கொடுத்திருப்பீங்க. அதுக்கு முதல் படிக்கட்டாக இருந்தது நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்களை யாருமே மதிக்காமல் போயிருப்பார்கள். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் போதும் அதை சொல்லி காட்டுவதற்கு ஊரே உங்களுக்கு எதிராக திரும்பும். இந்த ஒரு நிலைமைகளை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் யாருக்காக செய்த உதவிகளும் தியாகங்களும் அக்கறையும் இவையெல்லாம் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போனதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மிச்சம். இதனால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட துயரங்கள் சாதாரணம் கிடையாது. வெளியில் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள என் உண்மை யாருக்கும் தெரியல என்ற ஒரு வழி எப்போதுமே உங்க மனதுக்குள்ள இருக்கத்தான் இத்தனை நாட்களும் செய்யும். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். நீங்கள் உதவியவர்கள், நீங்கள் நம்பியவர்கள், அவர்கள்தான் ஒரு கட்டத்தில் உங்களை வாழ்க்கையில இருந்து தள்ளிவிட்டு சென்ற நாட்களும் இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க எது செய்தாலுமே
நல்லவனாக இருந்ததற்குத்தான் இந்த நிலைமையா என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் உங்களை போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத கஷ்டத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் தேவையில்லாத கேள்விகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. நான் கூறுவது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களும் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களின் குடும்ப கௌரவமானது உயர ஆரம்பிக்கும். மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களின் குடும்ப பாரம்பரியத்தின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. உங்களை கேலி செய்தவர்களும் உங்களின் குடும்பத்தை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவருமே வியக்கும்படி உங்களின் அந்தஸ்து இந்த ஒரு நேரத்தில் உயரும். உங்களுடைய அந்தஸ்தினால் சில முக்கியமான நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளின் வெற்றி, உங்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக காரியங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் ஆகியவற்றால் உங்களின் குடும்ப கௌரவம் சிம்மாசனம் ஏறி எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களின் நல்ல பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை மீண்டும் நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப கொண்டு வந்து வாழ்க்கைக்குள்ள தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல விதமான சில காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகுது. அந்த நல்ல காரியங்களும் நீங்கள் நீண்ட நாட்கள் எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்தினால் சமூகத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் தனி கௌரவமும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த கடகம் ராசி நேயர்களை 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுக்க போவதால் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக இப்பொழுது திறக்கப்படும். அந்த அதிர்ஷ்ட கதவுகளினால் போதுமான அளவுக்கு நல்லதும் போதுமான அளவுக்கு சில விஷயங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி எல்லாமே நல்லதாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் என அனைவருமே தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறி இன்னும் நல்ல சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டுமோ அது நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து போதுமான அளவுக்கு உதவிகளை செய்து கொடுக்கும்.